வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மற்றும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டா. இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2960 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட்டாக. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நாள் அதிகமான ஏற்றத்தை சந்தித்த காரணத்தினால ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் பை பண்ணி ஓரளவு லாபம் கிடச்சதுன்னா வெளியே வந்துடலான்ற எதிர்பார்ப்பில் ட்ரேடிங் ஆரம்பித்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கன்சால்டேட் ஆகி ஒவ்வொரு சப்போர்ட்டையும் தொட மார்க்கெட் ஓரளவு நல்ல மேலே போயிருந்தது. இறுதியாக 2920 தொட்டோன்னா மார்க்கெட் முழு பையிங் ஸ்ட்ரென்த் எடுத்து நம்ம இந்த அளவுக்கு மார்க்கெட் மேலே போகும்னு எதிர்பார்க்கல. ஆனால் அது முன்னாடி நாள் ஹையும் உடைச்சி தொடர்ந்து மேலே போய் 3260 வரைக்கும் மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். இன்றைக்கி மார்க்கெட் 3220லேருந்து 200க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற ஐமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் இன்றைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் மறுபடியும் இதே முடிவு தான். அதிகமான ஏற்றத்தை சந்தித்த காரணத்தினால ஒவ்வொரு சப்போர்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி நீங்கள் பை பண்ணி அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்தால் புக் பண்ணிட்டு வெளியே வர்றது சேஃபான ட்ரேடிங்காக அமையும். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம். எது வரைக்கும் நீங்கள் வாங்கலான்னா 3060 வரைக்கும் ஆவரேஜ் பண்ணலாம். அதுக்கு கீழே ப்ரைஸ் போகிறப்போ ஒன்றும் செய்ய வேண்டாம். 3120 60 அப்படின்றது ஒரு முக்கியமான ஜோன். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. அடுத்தது நம்ம நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் பற்றி பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டா. இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 178.5 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டாக. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா நேச்சுரல் கேஸ் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பனிங் செல்லர்ஸுக்கு நல்ல பாசிட்டிவான விஷயமா இருந்திருக்கு. ஏன்னா ஓரளவு கேப்பில் கீழே ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்திங்கன்னா தொடர்ந்து மார்க்கெட் கீழே வர முயற்சி செஞ்சுருந்தாலும் இறுதியாக க்ளோசிங்க்கு மேலே போய் ஓப்பனிங் மேலே போய் க்ளோஸ் ஆகிடுச்சு. நல்ல டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கிற மார்க்கெட் 78க்கு கீழே க்ளோஸ் ஆகிருந்தால் உறுதியாக சொல்லியிருக்கலாம் மார்க்கெட் மறுபடியும் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்ன்ட்டு. ஆனால் மறுபடியும் ஒரு குழப்பமான இடத்துல போய் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது 79லேருந்து 79.5க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற ஐமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. ஆனால் நம்மளுடைய ட்ரேடிங் முடிவில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இன்னும் 182 வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்ப்போம். 183க்கு மேலே போனால் பை பண்ணிக்கலாம். அது வரைக்கும் செல்லிங்க்கு சாதகமாகவே இருப்போம். ஏன்னா நேற்று மார்க்கெட்டோட ஏற்றத்துக்கு காரணம் இதே நேரத்தில் க்ரூட் ஆயில் மார்க்கெட் அதிகமான ஏற்றத்தை சந்தித்ததுனால கூட இருக்கலாம். கொஞ்சம் பார்த்து முடிவெடுப்போம். இன்னும் மார்க்கெட் பையிங்க்கு போயிடுச்சு அப்படின்ற ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கிடையாது. இன்னும் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். திருப்பியும் சொல்கிறோம், க்ரூட் ஆயில், காப்பர் போன்ற கமோடிட்டிஸ் காட்டுற வால்டிலிட்டியில் நேச்சுரல் கேஸ் இன்னும் எதுவுமே காமிக்கலை. 2-2.5 பாயிண்ட் மூவ்மெண்ட் மட்டும்தான் ஒரு நாளைக்கு காமிக்குது. மறுபடியும் பொறுமையாக பெரிய லாபத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.